அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் z இன் நியம பாதை 2x² + 2y² + x - 2y = 0 அப்படின்னு நம்ம நிரூபிக்கணும். அதுக்கு அவங்க z கொடுத்துருக்கிற கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இமேஜினரி பார்ட் ஆஃப் 2z + 1 / iz + 1 = 0 அப்படின்ற கண்டிஷனை நம்ம பயன்படுத்திக்கலாம். அதுக்கு நாம முதல்ல இந்த தரப்பட்ட z இன் மதிப்பை எடுத்து எழுதிக்கலாம். z = x + iy அப்படின்னு எழுதிட்டு, இந்த இமேஜினரி பார்ட்டுக்கு உள்ள இருக்கக்கூடிய இந்த மதிப்பு மட்டும் எடுத்து நம்ம முதல்ல சுருக்கி கண்டுபிடிக்கலாம். திட்ட வடிவத்தில் அதாவது ஒரு மெய்ப்பகுதியும் ஒரு கற்பனை பகுதியும் வர்ற மாதிரி இதனோட மதிப்பை கொஞ்சம் சுருக்கி வச்சுக்கலாம். therefore 2z + 1 / iz + 1 அப்படின்றத எழுதி இதில் z இன் மதிப்பு மட்டும் இங்கே சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். ரெண்டு பக்கத்தில் z மதிப்பு x + iy, இங்கேயும் i பக்கத்தில் x + iy பிராக்கெட்டில் சப்ஸ்டிட் பண்ணிருக்கோம். அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா, இந்த பிராக்கெட்டுக்கு வெளியே இருக்கிற ரெண்டெல்லாம் எடுத்து போய் உள்ளே பெருக்கிடலாம். 2x இங்கே வந்து பார்த்தீங்கன்னா i × 2y + 1. இதே போல் இங்கே ஐயும் உள்ளே எடுத்து போய் பெருக்கிடலாம். ix இந்த ஐயும் பெருக்குனா i² அப்படின்னு வந்துடும். அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, i² மட்டும் மதிப்பு போடுறோங்க. i² = -1, therefore -1 அப்படின்றத நம்ம இங்கே சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். மேலே 2x இந்த மெய்ப்பகுதி +1 மெய்ப்பகுதி 2x ஓட சேர்த்து எழுதிட்டு +i 2y அப்படின்றத இந்த பக்கம் எழுதியிருக்கோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இங்கே மெய்ப்பகுதியெல்லாம் பிராக்கெட் போட்டு தனியாக வச்சுக்கலாம். 2x + 1 இங்கே +i 2y அப்படின்றது கற்பனை பகுதி. இங்கே கூட நம்ம மெய்ப்பகுதியை முன்னாடி எடுத்து எழுதிக்கலாம். +1ஐயும் இந்த -1ஐயும் yயும் பெருக்குனா -y. therefore மெய்ப்பகுதி என்னன்னா 1 - y அப்படின்றது இங்கே மெய்ப்பகுதி +ix என்பது கற்பனை பகுதி. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா, இந்த பின்ன வடிவத்தில் உள்ள இந்த கலப்பெண்ணை சுருக்க போகிறோம். எப்படி பின்ன வடிவத்தில் உள்ள இந்த கலப்பெண்ணை சுருக்கலாம் அப்படின்னா, பகுதியில் உள்ள இந்த கலப்பெண்ணின் இணை கலப்பெண்ணால் பெருக்கி வைக்கலாம். இங்கே +ix அப்படின்னு இருக்கு. therefore இதனோட இணை கலப்பெண் என்ன வரும்னா 1 - y × -ix அப்படின்னு வரும். இதே எண்ணால் பெருக்கி தொகுதியில் பெருக்கி பகுதியில் வகுத்துக்கலாம். அப்போ இது அடுத்த ஸ்டெப்பில் நம்ம பெருக்கி வச்சுக்கலாம். பெருக்கும் பொழுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பகுதியில் ஒரு கலப்பெண்ணும் அதனோட இணை கலப்பெண்ணும் இருந்தால் நம்ம பெருக்குள்ள அதனோட ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனோட மெய்ப்பகுதியும் கற்பனை பகுதியும் வர்க்கப்படுத்தி கூட்டினா போதும். therefore இங்கே மெய்ப்பகுதி வந்து 1 - y² + கற்பனை பகுதி i பக்கத்தில் உள்ளது x² அப்படின்னு போட்டுக்கலாம். மேலே உள்ளது ரெண்டுத்தையும் அப்படியே பிராக்கெட் போட்டு பெருக்கல்ல எழுதிடணும். இப்போ நமக்கு அடுத்ததாக என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனோட இமேஜினரி பார்ட் மட்டும் வேணும். இதனோட இமேஜினரி பார்ட் மட்டும் வேணும். இமேஜினரி பார்ட்னா கற்பனை பகுதி, ஐஎம்னா கற்பனை பகுதி மட்டும் வேணும். அப்போ இதுலேருந்து கற்பனை பகுதி மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டா போதும். ரியல் பார்ட் வந்து நமக்கு தேவையில்லை, மெய்ப்பகுதி தேவையில்லை. அப்போ கற்பனை பகுதி மட்டும் எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கலப்பெண்ணில் உள்ள மெய்ப்பகுதியும் இந்த கலப்பெண்ணில் உள்ள கற்பனை பகுதியை மட்டும் பெருக்கினா கற்பனை பகுதி கிடைக்கும். அதே போல் இந்த கற்பனை பகுதியும் மெய்ப்பகுதியும் மட்டும் பெருக்கினா நமக்கு கற்பனை பகுதி கிடைக்கும். கற்பனை பகுதியும் பெருக்கணும்னா மெய்யாயிடும். இந்த மெய்ப்பகுதியும் பெருக்குனா மெய்யாயிடும். மெய்ப்பகுதி நமக்கு தேவையில்லை அப்படின்றதுனால இந்த மெய்ப்பகுதி எடுத்து கற்பனை பகுதியோட பெருக்கிறோம். அப்படி பெருக்கும்போது ஐயை விட்டுடலாம். -x × 2x + 1. அதே போல இந்த கற்பனை பகுதியை இந்த மெய்ப்பகுதியோட பெருக்கிறோம், ஐயை விட்டுடலாம். therefore இங்க 2yயும் அதாவது 2y × 1 - y மட்டும் எடுத்துக்கிறோம். இதான் கற்பனை பகுதி. இந்த பகுதி எடுத்து அப்படியே எழுதிக்கிறோம். இப்போ நமக்கு என்ன கண்டிஷன்னா, இமேஜினரி பார்ட் ஆஃப் 2z + 1 / iz + 1 மதிப்பு = 0 அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ இந்த இமேஜினரி பார்ட்டை எடுத்து எழுதி =0ன்னு வச்சுக்கலாம். அடுத்த ஸ்டெப்பில் இந்த பகுதியானது இந்த பக்கம் 0ஓட போகும்போது அது 0வா போயிடும், மறைஞ்சு போயிடும் இல்லாமல். அடுத்தது இந்த தொகுதி மட்டும் =0ன்னு வரும். இப்போ வெளியே உள்ள -x உள்ள பெருக்கும்போது -2x², இங்கே -x இந்த 2y எல்லாம் உள்ள பெருக்கும்போது மதிப்புகள் இப்படி கிடைக்கும். எல்லாத்துக்கும் குறிய மாற்றிட்டோம்னா இதெல்லாம் மைனஸ்லாம் ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸ் வந்து -2yன்னு மாறி போயிடும், =0. பார்த்தீங்கன்னா இதை தான் நம்ம நிரூபிக்க சொல்லியிருக்காங்க. therefore இதுவே தேவையான நியம பாதை ஆகும். எனவே இது போன்ற நியம பாதை காண்க அப்படின்ற கணக்குகள்லாம் கொஞ்சம் முக்கியமான கணக்குகள் அப்படின்ற காரணத்தினால இந்த கணக்குகளை திரும்ப திரும்ப போட்டு பயிற்சி எடுங்க. விரைவாக ஆன்சர் கொண்டு வர வாழ்த்துக்கள்.